ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 29, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டெலகிராமில் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சென்டர் ட்ரையிங் டு எக்ஸ்பேண்ட் மார்க்கெட் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து அந்த இது வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கவர்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ளை செயின் மூலிமா. அது என்ன சப்ளை செயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பிஏபியில் கிஷான் ரயில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிஷான் ரயில் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா டு பீகார் அந்த இதுதான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிரா டு பீகார் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெயின் வந்து விட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் மூலிமா வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த அழுகி போகக்கூடிய சில பொருட்கள் இருக்கும், காய்கறி பழங்கள்லாம், அது சீக்கிரமாகவே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா அந்த ட்ரெயினில் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி லைக் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும். ஏசி மாதிரி ஃபுல் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி தான் ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நார்மலாக வந்து ஒரு கூட்ஸ் வண்டியில் போடுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சில காய்கறி பழங்கள்லாம் அழுகி போயிடும் ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது. பட் இந்த கிஷான் ரயிலில் பண்ணும்போது நம்ம எப்படி வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம், ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து குளிரூட்டப்பட்ட ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பிப்ரவரி மாதம். ஸோ அப்போ 2021 வந்து இந்த பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இதில் வரும், எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தான். ஸோ இது மூலிமா இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கணும். இது மூலிமா கவர்மெண்ட் சொன்னபடி நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்கம்மை 2022 டபுள் பண்ண முடியும். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது மூலிமா வந்து சாத்தியம் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து நம்ம அந்த கோல்டு செயின் அப்படிங்கிற அந்த பிரச்சனை நம்ம வந்து அந்த குளிரூட்ட சாதனங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஈவன் நமக்கு வேக்சினில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு செயினை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து இந்த கிஷான் ரயில் போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியதும் பீகார் இதுதான் வந்து போயிருக்கு. ஃப்ரம் மகாராஷ்டிரா டு பீகார் போயிருக்கு அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்டையும் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்ன நியூஸ் பார்த்திங்கன்னா 100வது கிஷான் ரயில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் அவங்க சொல்லியிருக்க வந்து விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தையும் இதில் பேசியிருக்காங்க. கிஷான் கிருஷி உதான் அப்படின்னு. உதான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளைட். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த கிருஷி உதான் அப்படிங்கிறது வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமாவும் அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரெயின் மூலிமா பண்ணுற மாதிரி இன்னொன்று வந்து ஃப்ளைட் மூலிமா பண்ணுறது. ஸோ இதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரூட்டுக்கும் போகும், நேஷ்னல் ரூட்டுக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரளா கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு செஷன் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 day செஷன் தான். பட் அந்த 1 day செஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்னா நமக்கே நல்லா தெரியும் ஃபார்மர்ஸோட அஜிடேஷனை பற்றி அவங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 day செஷன் வைக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் மினிமமாவது சொல்லியிருக்கணும்ல, ஒரு நோட்டீஸாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு கவர்னர். ஸோ இதில் இவருக்கு வந்து என்ன பவர் இருக்குது அப்படி பார்த்து நம்ம பார்லிமெண்ட்டில் லைக் பார்த்திங்கன்னா பாலிட்டி புக்கில் நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் படிச்சிருப்பீங்க. கவர்னர் அப்படிங்கிறவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவருக்கு என்னென்ன ஆர்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு பிலிம்ஸில் கேட்கலாம். ஏன்னா இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்படி தான் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இது எப்படி அவருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செஷனை கூட்டுறதோ சம்மன் பண்ணுறதோ இல்லை ப்ரொரோகேட் பண்ணுறதுக்கோ யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னருக்கு தான் பவர் இருக்குது. ஆஸ் பர் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 174 படி. ஸோ அதுபடி தான் அவர் பண்ணுவார். பட் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 163 படி என்ன ரூல்ஸ் அப்படின்னா அவர் எல்லாமே பண்ணலாம். பட் அவர் யார்கிட்ட கேட்டு பண்ணணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரூல்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவருக்கு அவரோட ஃபங்க்ஷன் தான் தவிர அது அவருக்கு பவர் கிடையாது. ஸோ அது ஃபங்க்ஷன், அவர் கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ அப்போ அவர் எப்போ பார்த்தாலும் கேட்டு தான் பண்ணணுமா? அப்போ அவராக எந்த பவருமே அவருக்கு இல்லையா? அப்போ எப்போ அவர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அவராக ஒரு முடிவு எடுப்பார் யார்கிட்டையும் கேட்காம. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ ஒரு சமயம் அப்படி எடுக்கும் போது அப்போ அங்கே நோ கான்ஃபிடென்ட் மோஷன் இருந்திருக்கணும். நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நடந்துக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா, மெஜாரிட்டியாக பார்ட்டி கலையிற நேரம். ஸோ அப்போ தான் அவர் வேறு யார்கிட்டையும் கேட்காம அவராக முடிவெடுப்பார். ஸோ அந்த கான்செப்டையும் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே இந்த இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு பிலிம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் இன்ஃப்ளேஷன் டார்கெட் அட் 4% அப்ராப்ரியேட் ஆர்பிஐயோட பேப்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம COVID-19 சமயத்தில் நமக்கு நிறைய இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் நம்மளோட டார்கெட்டை மீறி நிறையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது என்ன டார்கெட், அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் என்ன வச்சுருக்கோம், 4 ± 2 அப்படின்னா மினிமம் 2% தான் இருக்கணும். நார்மல் 4, அதுக்கு மேலே 6, அதுக்கு மேலே போகக்கூடாது. நம்மளோட பணவீக்கம், இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை இதுக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இப்போ அதே பொருள் தான், அதே குவாலிட்டி, அதே குவான்டிட்டி தான். பட் இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஸோ அதுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வர்றது தான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டார்கெட் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த டார்கெட் எப்போ வச்சாங்கன்னா 2014 தான் வச்சாங்க, 16. ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பைரி, அதுக்கும் சில டார்கெட், ஏன்னா நாடு அதை தடுத்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதே டார்கெட் வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது. ஸோ அது எக்ஸ்பைரி ஆக போகுது, அடுத்த வருஷம் March 31 எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ நம்மளோட டார்கெட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4 ± 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 states began dry run for rollout of vaccine. ஸோ இதில் ட்ரை ரன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா COVID-19 வேக்சின் தயார் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நீங்கள் சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு இடத்துல பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. அதுதான் ட்ரை ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன 4 ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், ஆந்திர பிரதேஷ், குஜராத், பஞ்சாப். இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதில் ஒரு 100 வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிஷியரிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே அவங்க ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த கோவின் ஐடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த சைட்ஸ்க்கு வரணும், பார்த்திங்கன்னா எந்த சென்ட்ரு, இல்லைனா பார்த்திங்கன்னா டைமு, டேட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஊசி போட்டுக்கலாம். ஊசி போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஊசி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றே படித்தோமா. ஸோ இந்த ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா எல்லா டேட்டா ஸ்டோரேஜும் இருக்கும், இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இதில் இவங்க சொல்லியிருக்க விஷயம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு டிரைவர் இல்லாத ஒரு ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மெட்ரோ சர்வீஸை நாங்கள் இன்னும் 2025க்குள்ளே நாங்கள் 25 சிட்டிஸ் பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருப்பார். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காருல்ல, இப்போ நாங்கள் 2025க்குள்ளே 25 சிட்டிஸ் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதே பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் 2014க்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ரோட்டில் போகிறோம். ஸோ ரோட்டில் போகிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் தான்
பயன்படுத்துவோம். ஸோ அது மூலிமா பொல்யூஷன் வந்து அதிகமாகுது. பட் இதே மெட்ரோவில் பண்ணும்போது பொல்யூஷன் வந்து பொல்யூஷன் வராதில்ல. ஸோ மோஸ்ட்லி கரண்ட்டில் தான் ஓடுது, எலக்ட்ரிக்கலில் ஓடுது. ஸோ அப்போ நம்மளோட பொல்யூஷனை நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் நமக்கு பொல்யூஷன் கம்மியாகும்ல. ஸோ எல்லாருமே இதுலேயே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய சிட்டிஸ் பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இந்த பஸ்ஸஸ் அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு இதில் போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் இது இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து நம்ம இதை யோசிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்க விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம்ஸ் வித் த ஃபியூச்சர் அண்ட் ஃபார்மிங் நீட்ஸ் இன் மைண்ட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 லா கொண்டு வந்ததுக்காக, அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் போய் நீங்கள் விற்க சொன்னது, இன்னொன்று கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொன்னது, இன்னொன்று வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆர்டிகல்ஸ்லையுமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் தான் எடுத்திருப்போம். அதனால பிரச்சனை, இதனால பிரச்சனை, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொடுத்தா லேண்டு போயிடும், மொத்தமாக ப்ரைவேட்காரங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு ரொம்ப மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நெகட்டிவ்ஸை வந்து நம்ம நிறையாவே சேர்த்து வச்சுட்டோம். ஸோ இனி வந்து நெகட்டிவ்ஸை விட இப்போ நமக்கு பாசிட்டிவ்ஸ் ரொம்ப தேவை. ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் வந்து மெயின்ஸில் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க, அதில் கிரிட்டிக்கலி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ நெகட்டிவ் சேர்த்து வச்சுருக்கோம், பட் பாசிட்டிவ்ஸும் நம்ம சொல்லணுமா இல்லையா? கிரிட்டிக்கலி அனாலிசிஸ்னால் என்ன மீனிங்? பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்லணும். பட் இந்த ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசுகிறாரு. இப்போ கொண்டு வந்திருக்க அந்த ஃபார்ம் பில்லை என்ன மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் அந்த 3 ஆக்டை பற்றியும் பேசலை. அவர் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 2 ஆக்டை பற்றி, ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் விற்கிறத பற்றியும் தென் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை பற்றியும் தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அதில் அவர் என்னென்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் மக்கள் என்ன பயப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் விற்கிறீங்க, அதனால் வந்து எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்காம போயிடும். அப்புறம் அந்த ஃபார்மர்ஸ் வந்து என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க, எங்களோட லேண்டெல்லாம் அபகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. பட் இதில் வந்து ஒரு பேசிக்கான ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாரு. அது என்னென்ன பேசிக்கான ஒரு ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சரில் இப்போ பார்த்திங்கன்னா 1993 4லேயும் வந்து ஒன்று பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சர்வே மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து அக்ரிகல்ச்சர், ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயி இல்லாத ஒருத்தவங்க நல்ல பணக்காரவங்க, லைக் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அப்போ ஐடி கிடையாது, சாரி. ஸோ ஒரு பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் இல்லாத ஒரு தொழில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறவரைக்கையும் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவர்கிட்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவருக்கும் இவருக்கும் உள்ள இன்கமோட கேப் பார்த்திங்கன்னா 25,398 அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதே வந்து அதே மாதிரி ஒரு விவசாயி தான். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா விவசாயி அல்லாத ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. 2011-12 பார்க்கும்போது கேப் எவ்வளோ இருக்குன்னா 1.42 lakh பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸு, அந்த அக்ரிகல்ச்சர் இன்ன வரைக்கும் டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி இல்லைன்னு தானே அர்த்தம். எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் சம்பளத்தில், லைக் இன்கமோட கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ கேப் இருந்தால் யாருக்கு தான் அக்ரிகல்ச்சர் கிட்ட வரணும்னு தோணும். ஸோ அந்த அக்ரேரியன் அந்த டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வருது. 3வது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. மோஸ்ட்லி எங்கே போயிடுறாங்க, வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் யாருமே வாங்க மாட்டேறாங்க, டிமாண்ட் கம்மியாயிருது. ஸோ டிமாண்ட் கம்மியாயிடுச்சு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு லேஸ் பாக்கெட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் ஓகே எல்லாம் சர்வே ஆகிட்டுருக்கு. டிமாண்ட் கம்மியாயிடுச்சுன்னா இப்போ தக்காளியே பார்த்திங்கன்னா, வெங்காயமே பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் வெங்காயத்தோட விலை அதிகமாச்சு. டிமாண்டே இல்லைன்னா கண்டிப்பாக வெங்காயத்தோட விலை கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி பண்ண அந்த ப்ராடக்டோட விலை ரொம்ப கம்மியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறோம்,
அவங்க வந்து எம்எஸ்பிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எம்எஸ்பி வந்து இவ்வளோ அறிவிக்கிறோம் அப்படின்னா மக்கள் உடனே வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரைஸு வீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க விளைவிக்கிறாங்க. அதை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். இப்படி வாங்கி வாங்கி வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ எக்ஸஸாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. எவ்வளோ அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகர் மட்டுமே நம்மக்கிட்ட 60 lakh tons இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பஃபர் ஸ்டாக்கில் கோதுமையும் அரிசியும் 72 million tons இருக்கா. இவ்வளவே வச்சோம்னா என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய வேஸ்டேஜ் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்தோம். ஸோ இவ்வளோ பஃபர் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி இத்தனையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம எல்லாமே அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ரேட் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவும் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ரூரல் யூத்தோ இருக்கிறாங்களா, அவங்க அக்ரிகல்ச்சருக்கு போவாங்களா? கண்டிப்பாக போக மாட்டாங்க, வேறு தொழிலுக்கு தான் போவாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்சியூமருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி அந்த மார்க்கெட் ஃபெயிலியர் ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து எங்களுக்கு எம்எஸ்பி தரணும்னு சொல்லி நிறைய க்ராப்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. சப்சிடிஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. அது மட்டுமா இல்லை, அவங்களுக்கு திரும்பி வெளியில் வந்தோடனே எம்எஸ்பி தராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. பட் அந்த க்ரோத் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த நெட் ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில் பிலோ 9% தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு சரி பண்ணால் என்ன ஆகும், நல்லா இருக்கும்ல. ஸோ நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். இப்போ இவர் பாசிட்டிவ்ஸை என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆக்ட் என்ன சொன்னோம், நியூ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். அப்படின்னா என்ன, ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் போய் விற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் விற்க போகிறாங்க. அப்போ அங்கே அதிகப்படியான காம்படிஷன் இருக்கும். அப்போ நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், இது மூலிமா உங்களுக்கு அந்த மாடர்ன் வேல்யூ செயின் அப்படிங்கிறது உங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பொருள் ஃபார்மர்ஸ் இருந்து வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ் கிட்ட கோதுமை வாங்குறாங்கன்னா அவங்க அது கோதுமை மாவை வேல்யூ அடிஷன் பண்ணி விற்பாங்க. அப்போ இன்னும் நல்லது தானே. இன்னொன்று வந்து எக்ஸ்போர்ட் நல்ல டெவலப் ஆகும். இவங்ககிட்ட வாங்கினாங்கன்னா நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரூரல் அப்படிங்கிற அந்த யூத் அப்படிங்கிறவங்களே வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுவாங்க. எப்படி மாறுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி வந்து ரூரல் யூத் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் அக்ரி பிஸ்னஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் கார்டு இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பேன் கார்டு இருந்தாவே போதும், லைக் அவங்க ஒரு ட்ரேடர் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லைக் பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னா நிறைய கேரண்டி ஷூரிட்டி அப்படின்னு நிறையா இருக்கும். பட் இப்போ ஒரு பேன் கார்டு இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்க. பட் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பேன் கார்டு வச்சா இப்போ எல்லாருமே ட்ரேடர் ஆகிடும், எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சரோட மகன் கூட வந்து ஒரு ட்ரேடராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரூரல் ஏரியாஸ்கிட்ட வந்து என்ன ஆகும், சரி ஓகே இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல யூத்தெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸில் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட லேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து முதலே நிறைய பேத்துக்கு பைசா இருக்கலாம். இன்கேஸ் ஒரு ரொம்ப குட்டி ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து பைசா இருக்காது. அப்போ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலிமா அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. காசு கொடுக்கும்போது அவங்க அந்த தேவையான உரம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அவங்க காசை செலவு பண்ணாமல் செய்யலாம்ல. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா தான் ஃபார்மர்ஸ் வர சொல்லியிருக்காங்க, கட்டாயம் கிடையாது. இது அவங்கவுங்க சொந்த விருப்பம் தான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அக்ரிமெண்ட் போடும் போதே ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்கள வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ லீஸுக்கு விடவோ எதுவுமே பண்ணக்கூடாது, அது வந்து ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த லாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொண்டு வந்த ஆக்டில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களால எப்படி அதை வந்து விற்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பாசிட்டிவும் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் பற்றி இவர் பேசுகிறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீலிங் வித் இந்தியாஸ் 2 ஃப்ரண்ட் சேலஞ்ச். ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பற்றி தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் தான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைனா. ஸோ இதில் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா LOC அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா இடையில வந்து LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேருனாலையும் நமக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாகிஸ்தானை நோட் பண்ணோம். நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மிலிட்ரி கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. பட் நம்ம பாகிஸ்தானை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணோம். சரி, கண்டிப்பாக அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இங்கே நிற்க வச்சோம், நிறைய பேர் இங்கே நின்னாங்க. பட் நம்ம வந்து சைனாவை பற்றி அந்தளவுக்கு நினைக்கல. ஏன்னா சைனா கிட்ட வந்து நம்ம நல்லாவே வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து எல்லா விதமுமே இருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம பாகிஸ்தான் தான் நினச்சோன்னே தவிர சைனாவை நினைக்காம விட்டோம். பட் அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து ரீசெண்டாக இப்போ ஜூன் மந்த்லலாம் பார்த்திங்கன்னா அந்த லடாக் ரீஜனில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. பட் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிகல்ஸில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் பேசியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இவங்க 2 பேருமே சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி இதில் 2 பேருமே மிலிட்ரியில் லிங்க் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே நமக்கு எதிரிகள் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருமே மிலிட்ரியில் லிங்க் வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015 19 வரைக்கும் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ம்ஸ் ரிலேட்டடான டோட்டல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 73% ஆர்ம்ஸ் வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்குன்னா சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஏர்ஃபோர்ஸ்லேயும் வர ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஷாஹின் அப்படிங்கிற ஒரு 9 பாகிஸ்தானும் சைனாவும் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடான ஏர்ஃபோர்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் மிலிட்ரியில் ரொம்ப டையாக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு கண்டிப்பாக குழப்பத்தை உண்டுபடுத்த தானே செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லலான்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. என்ன ரிசோர்ஸஸ் கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு 60 பக்கம் வந்து நமக்கு வந்து படைகள் தேவை. பட் நம்மக்கிட்ட அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டபுள் பண்ணணும். அப்படின்னா தான் 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய படைகள் வந்து இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு சைனா கிட்ட நிற்க வச்சோம்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. சரி, பாகிஸ்தானில் நிற்க வைக்கலான்னு பார்த்தா சைனா உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. 2 பேர் மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 2 பேர்த்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பக்கா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ஷிப்பு வாங்க, டேங்க்ஸ் வாங்க, ஏர்க்ராஃப்ட் வாங்கன்னு பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு தெரியுமா? ஃப்யூச்சர் டெக்னாலஜி நம்ம யோசிக்கணும். சைபருக்கு பார்க்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கலாம், ரோபோட்டிக்ஸ் பார்க்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வார்ஃபேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வேறு எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்ளமசி பண்ணலாம். ஸோ டிப்ளமசி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியா கிட்ட லைக் பார்த்திங்கன்னா ஈரான்ஸ் கிட்டலாம் வந்து நல்லா வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து இப்போ பண்ணுறதில்ல. ஸோ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல் சம்மந்தப்பட்ட அந்த கோஆப்ரேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்கில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இங்கே இருக்குன்னா இங்கே பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, பட் ஈரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே ஒவ்வொரு பக்கமும் கஜகிஸ்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் போகும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இதில் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போகலாம்ல கடல் வணிகத்தில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து சமாளிக்க முடியும் இவங்களை எல்லாத்தையும். நாளை பின்ன வந்து ஏதாவது ஒன்றுனா அவங்கள வந்து நமக்கு இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா யூஎஸ் கிட்ட வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆகாதுல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா ரஷ்யா கிட்ட நம்ம கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரஷ்யாவையும் வந்து எந்த சுச்சுவேஷன், ஏன்னா யூஎஸ்ஆ ரஷ்யான்னு கிட்ட நமக்கு ரஷ்யா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரஷ்யா கிட்ட வந்து நம்ம நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் வச்சுக்கணும். தென் குவாடையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளால இவங்க 2 பேர்த்தையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்று கூடிக்கிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு ஆள் நடுவில் நிற்கிறோம்ல. ஸோ நம்ம இவங்கள சமாளிக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராண்டிங் பெயில். இது வந்து உங்களுக்கு GS பேப்பர் 2 IRல வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது வந்து கிராண்டிங் பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெயில் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் தர்றது தான், அவங்கள வெளியில் விடுறது. ஸோ அதான் வந்து பெயிலு. ஸோ இந்த பெயிலில் பார்த்திங்கன்னா சில 2 முக்கியமான ஒரு விஷயம் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில். ஒன்று ஜுடிஷியரியோட டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிறாங்க, இன்னொன்று வந்து மானிட்டரி பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூரிட்டி கேட்பாங்க, இதை பண்ண சொல்லி அதை பண்ண சொல்லி ஷூரிட்டி கேட்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜுடிஷியரியோட அந்த டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜுடிஷியரி நினச்சா தான் பெயில் தருவாங்க, ஜுடிஷியரி நினைக்கல அப்படின்னா பெயிலாம் கிடையாது. அது யாருக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி வந்து அவங்க நினச்சா மட்டும்தான் நடக்கும். நார்மலாக வேறு யார் நினச்சாலும் பெயிலாம் கிடைக்காது. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜுடிஷியரியோட டிஸ்கிரிஷன் மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, மோஸ்ட்லி எந்த பெயில் கேட்டாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ உடனே என்ன ஆகும், பெயில் கிடைக்கல அப்படின்னா ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு கோர்ட்டுக்கு போவான். லைக் பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்போ இவங்க இங்கே ரிஜெக்ட் பண்ணுறதுனால அது எங்கே போகுது, அங்கே போகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பெயில் அப்படிங்கிறதே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு லிபர்ட்டி, அவனோட இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெயில் நீங்கள் தரலை அப்படின்னா அவனோட சுதந்திரம் பாதிக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பெயில் அப்படிங்கிறது ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டி இருக்கிறவங்களா இருந்தும் சரி, ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தானே பார்க்கணும், அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி தானே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெயில் வந்து யாருக்கு மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பெயில் வந்து யாருக்கு வந்து இதாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா போலீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மெஜாரிட்டியாக வந்து இது பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ஜினல் கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்கள தான் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயமும் என்னென்னு பார்த்திங்கன்னா, அண்டர் ட்ரையலில் ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. ஜெயிலுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தீர்ப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்னும் ஆனால் ட்ரையலில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேசஸில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்காங்க. அதுவும் மெயினாக வந்து தலித், ஆதிவாசிஸ் அண்ட் அதர் ஓபிசி கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தப்பு பண்ணியிருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பெயிலுக்கு வந்து இப்போ ஒரு குட்டி குட்டி தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா பெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு குட்டி இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் 10,000 ரூபாய் கட்டினா போதும். பட் இதே வந்து அந்த பெயிலுக்காக வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு தான் ஓல்டு, ஒரு சின்ன பையன்தான். பட் அவனை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 கேஸ் வந்து அவன் திருடி இருக்கான், அப்புறம் ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குற ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டில் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே 57% இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ பெயிலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்குறது இல்லை. ஸோ அப்படியே வந்து கொடுக்குறதா இருந்தால் நிறைய ஷூரிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பெயிலுக்கு வந்து ஷூரிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரேர் கேஸ் தான், யாருக்குமே கொடுக்குறதில்ல. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்பவே வந்து அதிகப்படியான அந்த பெயில் கேசஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து இப்போ கோர்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் சைனீஸ் இல்லாத ப்ராடக்ட் இருக்கும்ல, எல்இடி டிவி, அதை போய் நீ இன்ஸ்டால் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாலண்டியராக வந்து COVID-19 அந்த வாரியராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்கிறது. அப்புறம் COVID-19 வந்து டொனேஷன் பண்ண, ரிலீஃப்க்கு வந்து டொனேஷன் பண்ணுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து அன்ஜஸ்ட் அண்ட் irregular அண்ட் இம்ப்ராப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டெபாசிட் பண்ண சொல்கிறாங்கல்ல பெயிலுக்காக, ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணலை, பெயில் தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட லிபர்ட்டி, அவனோட சுதந்திரத்தை வந்து டிப்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜுடிஷியரி ரிலேட்டடாக பேசுகிற விஷயம். ஸோ இது உங்களுக்கு GS பேப்பர் 2 பாலிட்டியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா PIB. ஸோ PIBயில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்சின் வந்து சொல்லியிருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த வேக்சின் பேர் வந்து நியூமோசில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தான் தருவாங்க இந்த வேக்சினை. ஸோ இந்த வேக்சின் வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அப்படின்னே சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா, பெல் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கொலாபரேஷன். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, சீரம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வேக்சினை வந்து யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரக் அண்ட் கண்ட்ரோலர். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்டீரியா வராமல் இருக்க தடுக்கிறதுக்கான ஒரு வேக்சின் தான். இது குழந்தைகளுக்கு, அடல்ட்ஸ்க்கெலாம் போடுவாங்க, மெயினாக குழந்தைகளுக்கு போடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்ரூவல் யார் ஃப்ரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் கமிட்டிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க.
ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கு கொடுத்தாங்க டெவலப் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளாக் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்ஸ். லைக் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து 8 பீச்சஸ்க்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பீச் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா கேரளா, குஜராத், தென் டாமன் அண்ட் டையூ, தென் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, அந்தமான் நிக்கோபார் அங்கே இருக்கக்கூடிய சில பீச்சஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ பிளாக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பீச்சஸ் அண்ட் மெரினாஸ்க்கு வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓஸ். மெயினாக பார்த்திங்கன்னா த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் நமக்குன்னு சொல்லி இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இக்கோ லேப் இருக்குது, பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பார்த்திங்கன்னா பீச் என்விரான்மெண்ட் அண்ட் ஆஸ்தட்டிக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது எது கீழே வரும்னா ICEZM அவங்களுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாருமே வந்து எங்கெங்கே ப்ளூ ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து யார் வந்து கொடுத்தாங்க, எதுலாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.